தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? மேஜிக்கல் ஃபாரஸ்ட் வித் கிட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். குழந்தைங்க எல்லாரும் ஃபாரஸ்ட்ல என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான காடு இருந்துச்சா. அந்த காட்டுக்குள்ள லில்லி, மாயா அப்புறம் ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் போனாங்களாம். போலான்னு பார்த்தா அங்கங்க வெளிச்சம் இருக்கு, அங்கங்க இருட்டா இருந்துச்சா. குழந்தைங்க இல்லையா, ரொம்ப பயமா இருந்துச்சா. என்ன பண்றதுன்னே தெரியலையா. சரி பரவாயில்ல, காட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு போனா ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் காடா இருந்துச்சா. சரின்னு அந்த காட்டு ரொம்ப க்ளோயிங்கா அழகா இருந்துச்சா. அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ள போனாங்களாம். அங்க ஒரு ஸ்குரல் ரொம்ப அழகா இருந்துச்சாம் பார்க்கவே. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் இருந்துச்சாம். ஏன்னா அது மேஜிக்கல் கார்டன் இல்லையா, மேஜிக்கல் ஃபாரஸ்ட்ங்கிறனால அங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த ஸ்குரல் பார்க்கவே ரொம்ப பயந்த மாதிரியும் ஒரு ரொம்ப அதண்ட மாதிரியும் இருந்துச்சா. அப்ப பார்த்தா என்ன ஆச்சுன்னு அந்த ஸ்குரல் கிட்ட போய் லில்லியும் டாமும் கேட்டாங்களாம். உடனே அவன் சொன்னானா, இந்த மாதிரி எங்க காட்டுக்கே ஒரு அழகான கிறிஸ்டல் இருக்கு, அதை நாங்க ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஷேடோ ஃபாக்ஸ்ங்கிற ஒரு ஃபாக்ஸ் அதை எங்க கிட்ட இருந்து திருடிட்டு போயிடுச்சு அப்படின்னு. நீங்க எப்படியாவது இதை மீட்டு கொடுத்தாதான் நீங்களும் இந்த காட்டை விட்டு வெளியில போக முடியும். அதுவும் இல்லாம இந்த காட்டுக்குள்ள நிறைய மிருகங்கள் தொலைஞ்சு போயிருக்கு, அவங்களையும் மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்குரல் கேட்டுச்சான். உடனே லில்லி, டாம் என்ன பண்ணாங்க, சரி ஓகே இதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களும் ஒரு பயத்தோடய இன்னும் அந்த காட்டுக்குள்ள டீப்பா போறாங்களாம். போனோன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ரிவர் பாக்குறாங்க. அந்த ரிவர் பார்த்தோன்னா அங்க ஆமைகள்லாம் அவங்கள ஒரு கேள்வி கேக்குது. உங்களுக்கு அந்த கிறிஸ்டலுக்கு நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு. எதுக்காக நீங்க அந்த கிறிஸ்டலை தேடுறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. கேட்டதுக்கு இந்த மாதிரி நான் இந்த காட்டை விட்டு வெளியில போகணும், அதுவும் இல்லாம மத்த மிருகங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு அடுத்தது டியர் கிட்ட அனுப்பிச்சிச்சா அந்த டாட்டாய்ஸ். சரி டியர் கிட்ட போனோன்னு இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா மட்டும்தான் லில்லி நம்ம அந்த கிறிஸ்டலை தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு லில்லியும் டாமும் பேசிட்டு இருந்தாங்களாம். சரின்னு சொல்லி எல்லா மிருகங்கிட்டையும் பேசி அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். அடுத்தது கொஞ்சம் தூரம் போக போக அந்த கிறிஸ்டல் காடு வந்துருச்சா. ரொம்ப அழகா ரொம்ப க்ளோயிங்கா இருந்துச்சா அந்த கிறிஸ்டல் காடு. அங்கதான் அந்த ஷேடோ ஃபாக்ஸ் இருந்துச்சா. அந்த ஷேடோ ஃபாக்ஸ் ரொம்ப கோபமா இருந்துச்சா. இவங்க யாரையுமே விடலையா. உடனே லில்லி அக்கா என்ன பண்ணாலா, ஒரு தாலாட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டு பாடினாலா. நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் ரொம்ப கோபமா இருக்க, நீயும் இந்த காட்டுல ஒரு மிருகம் தானே, உன்ன மாதிரி மத்த மிருகங்களும் தானே இருக்கு, நீ இதை எடுத்துட்டு வந்துட்டனால எல்லா மிருகங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நாங்களும் இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னு அந்த ஷேடோ ஃபாக்ஸ்க்கு ரொம்ப அழுக அந்த லில்லிய ரொம்ப பிடிச்சு போச்சான். லில்லி கிட்ட சாரி கேட்டுட்டு அந்த அண்ணா இருக்கா இல்லையா, டாம் அண்ணா, அவங்க கிட்ட அந்த கிறிஸ்டலை நான் அவங்க கிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு அந்த ஃபாக்ஸ் சொல்லிடுச்சான். உடனே இந்த அண்ணாக்கும் அது மிருகமா இருந்தா கூட அந்த கைண்ட்னஸ் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த அண்ணா அழகான ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா அந்த ஃபாக்ஸ்க்கு. உடனே அந்த ஃபாக்ஸும் என்ன பண்ணுச்சா, அது பத்திரமா ஒழிச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து கிறிஸ்டல் எடுத்துட்டு டாம் அண்ணா கிட்ட கொடுத்துச்சா. நீங்க என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு இவ்வளவு நேரம் நீங்க வெயிட் பண்ணி என் கதையை கேட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுவும் கிறிஸ்டல் கொடுத்துருச்சா. கொடுத்தோன்னா அந்த கிறிஸ்டலை இவங்க கீழே வச்சோன்னே பெரிய ஒரு பபுள் மாதிரி வந்துச்சா. அந்த பபுள் வந்தோன்னே அதுல எந்தெந்த மிருகங்கள்லாம் நிறைய மிருகங்கள் காணாம போயிருந்துச்சு இல்லையா, அந்த மிருகங்கள்லாம் ஒவ்வொன்னா அந்த காட்டுக்கே திரும்பி வந்தாங்களாம். எல்லாரும் லில்லிக்கும் டாமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், உங்களாலதான் நாங்க திருப்பி இந்த அழகான காட்டுக்கு வர முடிஞ்சிச்சு. அந்த கிறிஸ்டலை இனிமேல் நாங்க எல்லாரும் சேர்ந்து பத்திரமா வச்சிருப்போம், யாரும் பாகுபாடு இல்லாம யாரும் யாரையும் நாங்க கஷ்டப்படுத்தாம நாங்க பத்திரமா அந்த கிறிஸ்டலை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி லில்லிக்கும் டாமுக்கும் சொன்னாங்களாம். அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டை விட்டு வெளியில போனாங்களாம். இது என்ன தெரியுது குட்டீஸ், நம்ம பொருள் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கணும், வேற எந்த பொருளாவது இருந்துச்சு அப்படின்னா அது நமது இல்ல அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே குட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.